ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சேம் கலர் saree அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே சேம் கலராக இருக்கும்போது அது நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோன்றதான் பார்க்குறோம். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது நமக்கு டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் சேம் கலராக இருக்கும்போது என்ன டிசைன் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் வரும். நான் அதுக்காக இப்போ உங்களுக்கு இது எப்படி பண்ணியிருக்கேன்றது சொல்ல போகிறேன். இது நம்மளோட பேக் போர்ஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லைன் சரி, 2 லைன் சேம் ப்ளவுஸ் கலர் ஆரஞ்சு த்ரெட், அதுக்கப்புறம் லவங்கம் ஸ்டிச்சில் நமக்கு பார்டரில் இருக்கு இல்லையா க்ரீன், அந்த க்ரீனில் லவங்கம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி ஜரியில் லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் நமக்கு பார்டரில் இருந்த சேம் அண்ட் பீகாக் அண்ட் இந்த மேங்கோ ஆர் லீஃப் என்ன சொல்கிறது வாட்டர் ட்ராப் அந்த மாதிரி இருக்குது. இந்த இது போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு பார்டரில் அந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டரில் இருக்க நான் எடுத்து ட்ரேஸ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சேம் லவங்கம் ஸ்டிச்சோடு அந்த நெக்லைன் 2 லைன் சரி 2 லைன் ஆரஞ்சு த்ரெட் கொடுத்துருக்கேன். அது நான் எப்படி அந்த லவங்கம் ஸ்டிச் போட்டேன்றதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் அந்த மாதிரி நெக்லைனை பென்னில் ட்ராப் பண்ணிட்டேன். 8 ஸ்டன்ஸ் நம்ம நூலில் வந்து எடுத்துக்கலாம். நார்மல் ஊசியில் இந்த மாதிரி 2 சுற்றி நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த த்ரெட்டை ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சிக்கு விழுகும். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறோம். இந்த மாதிரி நமக்கு நான் வந்து அதில் மார்க்கிங் போட்டிருக்கேன் ப்ளவுஸில். இதில் வந்து நான் சும்மா உங்களுக்கு டெமோ தானே காமிக்கிறேன், எந்த மார்க்கிங்குமே போடல. இப்படி ஒரு லென்த்தாக ஸ்டிக் மாதிரி வச்சு அந்த நூலை பிடிச்சி அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கோம். அது கீழே வந்து நமக்கு நீளமாக விட்டுருக்கனால லவங்கம் மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டிச்சஸ் பேர் வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். இதில் வந்து நான் எந்த ஒரு மார்க்கிங்கும் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். நம்ம ப்ளவுஸில் வந்து இவ்வளோ கேப் விட்டு போடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த லவங்கம் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதை சுற்றி சரியில் லீஃப் மாதிரி இல்லை வாட்டர் ட்ராப் மாதிரி நம்ம டிசைன் பண்ணோன்னா நல்ல லுக்காக இருக்கும். நான் எப்படி போட்டேன்றதில் சிங்கிள் லேயர் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த டெமோவில் போட போகிறேன். அண்ட் நம்ம ப்ளவுஸில் போடும்போது எல்லாமே டபுள் லேயர் தான் போடணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டர்ன் பண்ணி கரெக்டாக யூ ஷேப்பில் போட்டுக்கோங்க. நான் இதில் சிங்கிள் லைன் ஒரு 2 லவங்கம் ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ப்ளவுஸில் டபுள் லைன் போட்டிருக்கோம் நம்ம. ஒரு லீஃப்லேருந்து அடுத்த லீஃப் போகும்போது இந்த மாதிரி டர்ன் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. ஒவ்வொரு லைனுக்கும் கட் பண்ணி போட வேண்டியதில்லை. நம்ம ஸ்லீவ் போர்ஷன் வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நார்மல் ஊசி நூல் வச்சு கீழ் போர்ஷன் வந்து பார்டர் போர்ஷன் வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமோடு சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பக்கத்தில் போட்டே அட்டாச் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் லென்த்து நம்ம அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, கேப் விழுகிறனால நூல் அந்த கிளாத் வந்து லூஸ் ஆகும். ஸோ நம்ம டிசைன் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி பார்டர் பாதி ஸ்லீவ் வந்து மறைச்சிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க போர்ஷனுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே எந்த டிசைன் போட்டாலும் ஒன்று கொஞ்சம் ஓவராக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அவ்வளோ லுக்காக இருக்காது. பார்டர் மேலே நம்ம எந்த த்ரெட் கொடுத்தாலும் அதோடய லுக்கும் நல்ல கிராண்டாக இருக்காது. ஸோ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் எல்லாமே 8 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். 8 ஸ்டாண்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நம்ம த்ரெட்டை வந்து 4ஆக எடுத்து அதை ஊசியில் நுழைச்சி இழுக்கும்போது இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 இருக்கு இல்லையா. ஸோ அதான் டோட்டலாக நான் 8 ஸ்டாண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லாமே 8 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன்.
இதான் நம்ம ப்ளவுஸோட ஓவர்வியூ. ஸ்லீவ் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறது எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் இது இன்னொரு ஸ்லீவ். இதுதான் நம்மளோட டோட்டல் லுக். இப்படி தான் ப்ளவுஸ் இருக்கும். பேக் போர்ஷன் பீக்கக்கில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.